இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. ஹரிகிருஷ்ணன்றவர் அவர் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அங்கே இருக்காரு. அவருடைய அண்ணன் கோதண்டன் ஒரு கேரக்டர். இவங்க 2 பேருக்கு சேர்த்து பூர்வீகமாக ஒரு 5 ஏக்கர் நிலம் வந்து இவங்களுக்கு இருக்கு. 5 ஏக்கர் 2 பேருக்கு சேர்த்து இடத்த அவன் அதிகமாக எடுத்துட்டானோ, இவன் கம்மியாக கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு முட்டல் மோதல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. கோதண்டத்தினுடைய மகன் கோவிந்தராஜ் என்ன பண்றான், அவரை போயிட்டு அவதூறா பேச ஆரம்பிக்கிறான். 2 பேர் சித்தப்பாவும் அண்ணனு சண்டை போட்டுக்கிறான்னு நம்ம என்ன பண்ணுவோம், தடுக்கலாம். போப்பா பாத்துக்கலாம்ப்பா, நம்ம ஆளுங்களுக்குள்ள என்னப்பா சண்டை, நம்ம எல்லாம் ஒண்ணுப்பா அப்படின்னு தானே சொல்லி அனுப்புறோம். இவன் வந்து இவனும் ரைஸ் பண்றான். 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அவனோட ஹரிகிருஷ்ணனை டார்கெட் பண்றாங்க. வாக்குவாதம் வந்து கை கலப்பாகி 2 தரப்பினருக்கும் என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க. 2 நாள் ட்ரீட்மெண்ட்ல இருந்து 22ஆம் தேதி அட்மிட் பண்றாங்க. 25ஆம் தேதி சிகிச்சை பலன் அளிக்காமல் நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுதன். குற்றம் நடந்த கதையில வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் பல குற்ற சம்பவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு எபிசோட்லயும் நம்ம வந்து சாதிய படுகொலைகள், அதுக்கப்புறம் வந்து வெளி மாநிலங்கள்ல நடக்கிற விஷயங்கள் பத்தி நிறைய பேசியிருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு எந்த வழக்கு எடுத்து பேசுவோம்? பல்வேறு கொலை சம்பவங்களை பற்றி நம்ம பேசுறோம். ஏன் பேசுறோம் கேட்டால் அதில் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படணும். இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுற சண்டையில கொலை பண்றது, அவன் ஆட்டோ முன்னாடி விட போனான், பின்னாடி ஒருத்தன் ஆட்டோ எடுத்துட்டு போறான், அந்த கேப்ல ஆட்டோ விட்டுட்டான் அப்படின்றதுக்காக அந்த ஒரு 5 நிமிஷத்து சண்டையில வந்து கொலையில கொண்டு போய் முடிஞ்சதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ வந்து என்ன கேட்டால் சொத்துக்காக கொலை, காதலுக்காக கொலை, ஆணவ படுகொலை, கூலிப்படை கொலை இப்படின்ட்டு கொலைகள் பல்வேறு வகைப்படும். அந்த பல்வேறு வகையான கொலைகளை நம்ம டிஃப்ரெண்டான ஆங்கிள்லையும் ஸ்டேஜஸ்லையும் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்கா ஆக்கினாம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஆக்கினாம்பட்டு வந்து விவசாய பகுதி, கிராமம் அதாவது விவசாயம் நிலங்கள் இருக்கும், பக்கத்திலே வீடுங்கள்லாம் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பகுதி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. ஹரிகிருஷ்ணன்றவர் அவர் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அங்கே இருக்காரு. அவருடைய அண்ணன் கோதண்டன் ஒரு கேரக்டர் அவரும் இருக்காரு. அவருக்கு 55 வயது, ஹரிகிருஷ்ணனுக்கு 50 வயது. இவங்க 2 பேருக்கு சேர்த்து பூர்வீகமாக ஒரு 5 ஏக்கர் நிலம் வந்து இவங்களுக்கு இருக்கு. 5 ஏக்கர் 2 பேருக்கு சேர்த்து 2.5 ஏக்கர். அந்த 2.5 ஏக்கர் இடத்துல வந்துட்டு 2 பேரும் தனித்தனியாக விவசாயம் பண்ணிக்கிறாங்க. விவசாயம் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. ஆனால் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இடத்த அவன் அதிகமாக எடுத்துட்டானோ, இவன் கம்மியாக கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு முட்டல் மோதல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 22/5/2024 அன்னைக்கு ஹரிகிருஷ்ணன் என்ன பண்றாரு, காலையில எப்பயுமே அங்க இருக்கிறவங்களுடைய வேலைன்னு கேட்டா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. நம்ம மெட்ரோ சிட்டிக்குள்ள பார்க்கும்போது என்ன கேட்டா நைட்டு 1:30 மணிக்கு தூங்குவான், காலையில 9:30 மணிக்கு ஆஃபீஸ் 10 மணினா 9 மணிக்கு எந்திரிச்சு கடகடன்னு ஓடுவான். வண்டி வேகமா போறதை வச்சே சொல்லிக்கலாம் இவன் லேட் கம்மர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சூழல் இருக்கும். ஆனா அது கிராமப்புறங்கள் தள்ளி போக பார்த்தீங்கன்னா அவங்க 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்க. மிக சீக்கிரமாக ஒரு 8:30 9 மணிக்கெல்லாம் 8:30 மணிக்கே தூங்கிடுவாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு விவசாய வேலைகளை பார்க்கணும். நடுவில் வந்து நிறைய வெயில் வந்துடும். நம்ம அந்த உள்ள வெயிலில் இருக்கும்போது அந்த களத்தில் போய் இருக்க முடியாதுன்றதுக்காக அப்படிலாம் பண்ணுவாங்க. ஹரிகிருஷ்ணன் அது மாதிரி 22/5/2024 அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா காலையில் கிளம்பி விவசாய நிலத்துக்கு போயிட்டு அந்த வரப்பெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு போறாரு. ஆனால் வரப்பெல்லாம் உண்மையாகவே அவர் சரி செய்யணும் போனாரா, இல்லை அண்ணன் பக்கத்தில் ஒரு வரப்புன்னா அதுக்கு 2 சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும் அந்த சைடு இருக்கும், மேலே நம்ம நடந்து போவோம், ஒரு பக்கம் தண்ணி போகும். விவசாயம் உங்களுக்கு தெரியல, விவசாயம் பண்ணக்கூடிய இது எப்படி இருக்குன்ட்டு, அந்த லேண்டு ஏரியா எப்படி இருக்குன்ட்டு. அப்போ அன்னைக்கு காலையில் வந்து ஹரிகிருஷ்ணன் வந்து ஒரு 9:30 மணி அளவில் வந்து அவருடைய வரப்புகளை சரி செய்யலாம். ஏன்னா 2.5 ஏக்கர் இடம், இப்போ இவருக்கு 2.5 அவங்க அண்ணனுக்கு 2.5 அப்படின்னு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது இவங்க சொந்தமாக சுயமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தால் பிரச்சனை வரப்போகிறது இல்லை. எப்பவுமே இந்த சொத்து பிரச்சனை எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல சுற்றி கிராமங்களில் பார்க்கும்போது அப்பாவே கொண்டுருவான் சொத்துக்காக. இப்போ கூட லேட்டஸ்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா குழந்தைவேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஜமீன்தாராக வாழ்ந்தவர் அவர் அவங்க பையன் போய் அடிக்கிறான். அடித்து என்ன பண்ணுறான்னா எனக்கு சொத்தை கொடுன்றான். போன மாதம் தான் அவர் ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இவன் வட்டிக்கு விடுற தொழில் பண்ணுறான் போல. ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தா நல்லா படித்த பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து செட்டில்டு, இவனும் வந்து செட்டில்டு ஆனால் தான். ஆனால் இவர்கிட்ட சொத்து இருக்குன்றதுக்காக அவர் போட்டு அடித்து, ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் போல் அடித்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க.
ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தோன்னா அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வைரல், அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீடியோ வெளில கொடுக்குறாங்க, பையனே அப்பாவை அடிக்கிறான், அடித்து ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கிறான். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் சொத்துக்காக அப்படின்னும் போது இந்த சண்டைகள் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே அதிகமாக இருந்துச்சு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணனை வெட்டிடுவான், அக்கா தங்கச்சி கொண்டுருவான், இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது 2.5 ஏக்கர் வருது, 2.5 ஏக்கர் இவங்களுக்கு பூர்வீக சொத்து. 2 பேருமே என்னென்னு கேட்டிங்கன்னா சம்பாரித்த சொத்து கிடையாது. பூர்வீகமாக வந்த சொத்து, அப்பா வழியாக வந்த சொந்தாக இருக்கலாம், அம்மா வழியாக வந்த சொத்தாக இருக்கலாம். அப்போ இவங்க என்ன பண்ணா, அண்ணன் தம்பினும் போது ஒற்றுமையாக இருந்தப்பா நீ வச்சுக்கப்பா, சரி 2.5 ஏக்கர் உண்டு, அதில் உனக்கு தேவைப்படுதா, இன்னொரு 50 சென்ட் கூட எடுத்துக்கோ, நான் 2 ஏக்கர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையாக போகாமல் வரப்பில் போயிட்டு ஒரு ஏதோ ஒரு வேலையை செய்ய போய் உடனே வந்து கோதண்டனுடைய மகன் கோவிந்தராஜ் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. எங்கள் அப்பாவோட இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்றாரு. அப்பாவோட தம்பி சித்தப்பா. சித்தப்பானா அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதை தான் சித்தப்பாவுக்கும் கொடுப்பாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் வழக்கம் அதுதான். சித்தப்பாவை அப்பானே சொல்லுவாங்க, அப்பாவே சொல்லுவாங்க. அப்போ அதுவும் இல்லாமல் கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இன்னொருத்தனை யாரோ ஒருத்தர் ரோட்டில் எனக்கு 10 வருஷம் அவர் தெரியும், நான் அவரை சித்தப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்பா கூட பிறந்தவர், அப்பாவுக்கு இளையவராக இருக்கும்பொழுது அவர் சித்தப்பான்னு சொல்கிறோம், பெரியவராக இருந்தால் பெரியப்பான்னு சொல்கிறோம். இது நடைமுறை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த கோதண்டத்தினுடைய மகன் கோவிந்தராஜ் என்ன பண்ணுறான், அவரை போயிட்டு அவதூறாக பேச ஆரம்பிக்கிறான். இவரும் நம்ம அண்ணன் பையன் தானே, ஆமாம் நம்ம பையன் தானடா, போடா பார்த்துலாம் போடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த ஒரு தலைக்கட்டு இருந்துச்சு, ஒரே ஆள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெரியப்பா இருந்தாலே போதும். அண்ணன் இன்ஸ்பெக்டராக இருப்பார், தம்பி விஓவாக இருப்பார், இன்னொருத்தர் அட்வொகேட்டாக இருப்பார். ஆனால் ஒரே ஒரு பெரியப்பா அண்ணன் இருக்கார்ல, மூத்த அண்ணன், அவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார். இது பண்ணு, அதை பண்ணாத, இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லாம் அடங்கி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு இதுதான் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம். ஆனால் இந்த சித்தப்பாவும் அவங்ககிட்ட ஏதோ ஒன்று பேச போய், இந்த கோவிந்தராஜும் சித்தப்பாவை வந்து அசிங்கமாக பேச போய் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடந்தோடனே இந்த கோதண்டத்துக்கு 2 பசங்க, ஒருத்தர் தான் கோவிந்தராஜ், இன்னொருத்தர் பொன்னம்பலம், அவருக்கு 28 வயசு. பொன்னம்பலம் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அவரும் வந்து பக்கத்துலேயே விவசாயம் தானே, சண்டை நடக்குதுன்னு போது இந்த ப்ரீ பிளான்டா என்னன்னு தெரில, அவரும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே அவரும் என்ன பண்ணுறாரு, ஏப்பா இப்போ 2 பேர் சித்தப்பாவும் அண்ணனு சண்டை போட்டுக்கிறான்னு நம்ம என்ன பண்ணுவோம், தடுக்கலாம், பூப்பா பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம ஆளுங்களுக்குள்ள என்னப்பா சண்டை, நம்ம எல்லாம் ஒன்றுப்பா அப்படின்னு தானே சொல்லி அனுப்புறோம். இவன் வந்து இவனும் ரைஸ் பண்ணுறான். பொன்னம்பலம் என்ன பண்ணுறான், அவங்க அண்ணனுக்கு ஃபேவராக பேசி சித்தப்பாவை வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க. இவர் ஒற்றையாளாக இருக்காரு, இவர் எல்லாரும் டிஃபென்ஸ் பண்ணி போங்கடா பார்த்துக்கலாம் போங்கடா அப்படின்றாரு. ஒரு வாய் தகராறு முற்றி என்ன பண்ணுது, கை கலப்பா மாறு. சித்தப்பாவை இவனுங்களை அடிக்கிறானுங்க, இவர் அவனுங்களை அடிக்கிறாரு. இப்படி ஒரு கொலாப்ஸ் ஆனோடனே அந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. நடந்த உடனே பொன்னம்பலம் இருக்கார் இல்லையா, யாரு, அவங்களுடைய இவர் கோதண்டன் தான் வந்து அப்பா, பொன்னம்பலம் தான் பெரிய பையன், சின்ன பையன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கு தகவல், இப்போ செல்போன் இருக்குல்ல, சண்டை நடக்குது நீ வா அப்படின்னு தகவல் சொன்னான்னு தெரியல, கரெக்டா அவரும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவரும் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அவரோட ஹரிகிருஷ்ணனை டார்கெட் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த சொத்துக்கு பூர்வீகமாக இவங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ண சொத்தா இல்லை. இது வந்து பூர்வீகமாக அப்பா சம்பாதிச்சது, அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்து. சரி 2.5 ஏக்கர் நீ எடுத்துக்கோ, மேலே ஒரு 25 சென்ட் கூட நீ எடுத்துக்கோ, ஏன்னா இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, யாருக்கு, ஹரிகிருஷ்ணனுக்கு அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸாக யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வாக்குவாதம் வந்து கை கலப்பாகுது. கை கலப்பாகி 2 தரப்பினருக்கும் என்ன பண்ணுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இப்போ 3 பேர் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டாங்க. ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டோன்னே இதில் ஒரு சந்தேகப்படுமான விஷயம் என்னன்னு கேட்டால், வயலில் இருந்த ஒரு கட்டையை எடுத்து அடித்தாங்க அப்படின்றாங்க. வயலில் எப்படி விவசாயம் பண்ணுற இடத்துல கட்டை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, இல்லை ஒரு சில இடங்களில் கூட இருக்கும், இல்லை ப்ரீ பிளான்டாக இவங்க கட்டையை எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு தெரில. அப்போ ஹரிகிருஷ்ணனை, சித்தப்பா ஹரிகிருஷ்ணனை கோதண்டன் அண்ணனும் அவருடைய மகனும் சேர்ந்து சரமரியாக அடிக்கிறாங்க. அடித்து அவரை போட்டவொன்னே என்ன பண்ணுறாரு, அவர் மயங்கி கீழே விழுந்தார், ரத்தம்லாம் கொட்ட விழுறாரு. இங்கே நடக்கிற சண்டை பக்கத்தில் ஃபுல்லாக வில்லேஜ் ஏரியா தானே, தெரிஞ்சோன்னே அங்கேருந்து அவங்களுடைய 23 வயது மகள் அகிலான்றவங்க வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து யார், ஹரிகிருஷ்ணனோட பொண்ணு வராங்க. வந்தோன்னே இவங்கெல்லாம் போயிட்டாங்க, உனக்கு செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. போயிட்டோன்னே இவங்க அவங்க அப்பாவை குற்றம் கொலையுறமா இருக்க அப்பாவை எடுத்துகிட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அரசு மருத்துவமனையில் 22/5/2024 சேர்க்கப்படுகிறார் ஹரிகிருஷ்ணன். ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அப்பயே வந்து புகாரும் கொடுத்துட்றாங்க. அவங்க டாக்டர் போயிட்டு இது மாதிரி சொத்து பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துருந்தார், இவங்க வந்து அடிச்சிட்டாங்க, இவர் பர்பஸ்ஃபுல்லி அங்கே போனாரான்றது இறந்து போன ஹரிகிருஷ்ணன் தான் தெரியும். ஆனால் அவங்களுடைய புகார் என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பா வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார், எங்கள் பெரியப்பாவோட 2 பசங்க வந்து என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட வேலை செய்ய விடாமல் அவரை தடுத்தாங்க, அது மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவை வந்து தகாத வார்த்தைகளால் திட்டி
இருந்த உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடித்து அவரை வந்து காயப்பட்டார், ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் ஒரு 2 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். 2 நாள் ட்ரீட்மெண்ட்லேருந்து 22ஆம் தேதி அட்மிட் பண்ணுறாங்க. 25ஆம் தேதி சிகிச்சை பலன் அளிக்காமல் ஹரிகிருஷ்ணன் இறந்து போகிறார். அப்போ 307 ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. ஏன்னா ப்ரெஷர் இருக்குது, போலீஸ்க்கு ஒரு நெருக்கடி இருக்கும், பேப்பர் நியூஸ் அப்படி இப்படிலாம் ஆன உடனே காவல்துறை என்ன பண்ணுறாங்க, 307 ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து 307 பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், அடிபட்டவர் காயம்பட்டவர் மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு பெயிலே கிடைக்கும். வெதர் டிஸ்சார்ஜ் ஆர் நாட்டுன்னு தான் கேட்பாங்க கோர்ட்டில். பாதிக்கப்பட்ட அடிபட்டவர் ஆஸ்பத்திரியில் இருக்காரா வீட்டில் இருக்காரு, ஆஸ்பத்திரியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெயில் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சூழல். அப்போ கைது பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் அவர் வந்து இறந்து விட்டார்னோடனே உடனே எஃப்ஐஆர் ஆல்ட்ரா என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால் 302 போட்டுறாங்க. 302 போட்டு அகைன் இவங்களை கூட்டு போயிட்டு செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி, செய்யூர் நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லியராக வந்து 22ஆம் தேதி இது மாதிரி சண்டே ஆச்சு. இறந்து போனவர் வந்து கோதண்டத்தினுடைய தம்பி, இவங்க 2 பேரும் அவங்களுடைய மகன்கள். இவங்க வந்து அந்த சொத்து பிரச்சனை ஆல்ரெடி இவங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இவன் எப்போ மாட்டுவான்னு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அடித்த போது நாங்கள் வந்து உடனே இமீடியட்டாக 307 சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டோம். எஃப்ஐஆரை போட்டு 2 நாளில் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவ சிகிச்சை வந்து பலனளிக்காமல் அவர் இறந்து போனதுனால we have converted the FIR into 302 கொலை வழக்காக நாங்கள் மாற்றுறதுனால இவங்களை நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணுங்கன்னோன்னா இவங்களை என்ன பண்ணுறாங்க, செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்கள சிறைக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது ஒரு சொத்துக்காக, ஒரு சொத்துன்றது என்ன கேட்டால் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு நம்மளே இல்லைனாலும் அந்த சொத்து இருந்துட்டு தான் இருக்கும். சொத்துன்றது வந்துட்டு அது வந்து ஒரு பொருள், அவ்வளோதான். ஒரு இடத்துல அது அப்படியே இருக்க போகிறது தான். அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அசையாத சொத்து. அந்த அசையாத சொத்தை நானும் சம்பாதிக்கல நீனும் சம்பாதிக்கல அப்படின்னும் பொழுது ஒரு விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பான்மை இல்லாதனாலையும், அதை வந்து சரிப்பா அண்ணன் கேட்குறாரு தம்பி விட்டு கொடுத்து போகலாம், இல்லை தம்பி கேட்குறான் இளையவன் சரிப்பா போப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக குடும்பமாக சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2.5 ஏக்கர் இடத்துக்காக இப்போ ஒரு கொலை ஆகிப்போச்சு. கொலை வழக்கில் இவங்க மீண்டு வரணும் அப்படின்னாலே 10 ஆண்டுகள் ஆகிடும். 10 ஆண்டுகள் இந்த வழக்கை வந்து முடிக்கிறதுக்கு, இந்த வழக்கில் இருந்து இவங்க வெளில வர்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண வேண்டியதாயிரும். நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியும், சாட்சி விசாரணைன்னு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பான், கிட்ட போயிருக்க மாட்டான். சண்டையில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், எப்போ அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான் நம்ம ஏன்பா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து கோதண்டனுடைய குடும்பமும் விட்டு கொடுத்து போகாதனாலையும், ஹரிகிருஷ்ணன் அண்ணங்கிட்ட விட்டு கொடுத்து போகாதனாலையும் இந்த சண்டை, சொத்து சண்டை, ஒரு 2.5 ஏக்கர் சண்டை, 2 பேருக்குமான சண்டை, அந்த வரப்பு சண்டை வந்து அடுத்த கட்டத்தை எட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், சொத்துக்காக வந்து சித்தப்பாவே அடித்து கொலை செய்து விட்டு இன்றைக்கு சிறைக்கு சென்று விட்டார்கள். எத்தனையோ கொலை வழக்குகள் நம்ம பார்த்தாலும் கூட சொத்துக்காக சொந்த கூட பிறந்த தம்பியவே அண்ணன் கொலை செய்து விட்டார் அப்படின்ற ஒரு பழியோடு இன்னைக்கு வந்து கோதண்டனும் அவருடைய மகன்களும் எல்லாருமே மேரேஜ் ஆனவங்க இன்னைக்கு இப்போ குடும்பத்தெல்லாம் விட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு 10-15 நிமிஷம் கோவத்தில் ஒரு கொலையை செய்து விட்டு இன்னைக்கு வந்து சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவங்களுக்கு எத்தனை வருஷம் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு? அதாவது இது ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா லைஃப் சென்டென்ஸ் கூட கொடுப்பாங்க, ஆயுள் தண்டனை ஃபுல்லாக நீங்கள் சிறையில் இருங்க நம்ம. பட் ஆனால் இது ஃபேமிலி மேட்டர் அப்படின்றதுனால காம்ப்ரமைஸ். இறந்தே போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்னமா இருக்குது அந்த இடத்த கூட நீங்கள் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும். இடத்துல கூட ஒரு 50 சென்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், 20 சென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அட்வொகேட் யாரோ ஒருத்தவங்க வச்சு பேச்சுவார்த்தைலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது மர்டர் கேஸ் அப்படின்றதுனால இதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் மெமோலாம் கொடுக்கவே முடியாது. காம்ப்ரமைஸ் மெமோ போட்டு நான் கோர்ட்டில் போய் முடிச்சுக்கிறேன், மனுதாரர் அதாவது டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட் வந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், நாங்கள் கொலை பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு 50 சென்ட் அவங்களுக்கு கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆகிலாம் சொல்ல முடியாது. வழக்கு நடைபெறும், வழக்கில் சாட்சிகள் விசாரிக்கப்படும், சான்று ஆவணங்கள் வந்து பரிசீலிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் வந்து ஒரு முடிவு தெரியும். அப்படி இருந்தாலும் கூட சொந்த கூட பிறந்த தம்பியவே கொலை செய்திருக்காங்கன்னும் போது அது ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி, ஏன்னா தேர்ட் பார்ட்டி வரான், இடத்த அளக்குறோம், அவனுக்கு இவனுக்குண்ட சண்டை வருதுன்னா அது யூஸ்வலாக நடக்கிற சண்டை. ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்து ஒரு 50 சென்ட்டோ இல்லை 5 சென்ட்டோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம், இல்லை இவன் இப்படி தள்ளி வந்திருக்கலாம். இதில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இதை சரி செய்ய முடியாத ஒரு சூழலில் தான் இப்படி வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்பட்டு இன்றைக்கு ஹரிகிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். கோதண்டமும் அவருடைய மகன் பொன்னம்பலமும் அடுத்து வந்து இன்னொரு பையன் கோவிந்தராஜும் வந்து இன்றைக்கி சிறையில் இருக்காங்க. அந்த குடும்பமே இன்றைக்கி வந்து நடுத்தருக்கு வந்த ஒரு சூழலாகி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், ஆனால் ஒரு உயிரே போயிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.